லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பிரதான அலுவலகம் அமைந்திருக்கின்றது பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில். இந்த நெலும் மாவட்ட கட்சி அலுவலகத்திலே இந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது சித்திரை புத்தாண்டு மலர்ந்து முதலாவதாக உத்தியோகபூர்வமாக சுப நேரத்தில் வேலைகளை ஆரம்பிக்கின்ற நிகழ்வு நெக்கத்தே வெடகட்டேத்து ஆரம்ப கிரிம என்று சிங்களத்திலே கூறுவார்கள். அந்த நிகழ்விற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பார்லமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, தேசிய அமைப்பாளர் அவர் உட்பட மஹிந்த ராஜபக்சனுடைய பாரியார் சுரந்தி ராஜபக்ஷ மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் இணைந்து, அதே போல கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் கடந்த தேர்தல்களினால் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பல முகங்களை இன்று இந்த நிகழ்வில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. மக்கள் வேண்டாம், வீட்டுக்கு போங்கள் என்று வீட்டுக்கு அனுப்பப்பட்டவர்கள் அனைவருமே இன்று இந்த கட்சி அலுவலகத்திலே எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. அப்படி இருக்கிற நிலையில் சுப நேரத்திலே தேர்தலுடைய இருக்கின்ற தானே ராஜபக்ஷ நிக்காய என்று சொல்வார்கள் தானே, அப்படி கதை இருக்கின்ற தானே சமூகத்தில். அப்படி இருக்கின்ற நிலையில் அவர்களுடைய தேரர்களுடைய மத வழிபாடுகளுக்கு அமைய இன்றைய இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நாங்கள் இன்று நியூஸ் இன்சைட் தமிழில் இந்த நிகழ்வு சம்பந்தமாக தான் பேச போகிறோம். காரணம், இந்த நிகழ்வு நிறைவடைந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மஹிந்த ராஜபக்ச இப்படி ஒரு விடயத்தினை தெரிவிக்கின்றார். ஆட்சி அதிகாரத்தை பலத்தை பிடிக்க எங்களிடம் ஒரு பெரிய திட்டம் இருக்கின்றது, மிக விரைவில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகின்றதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இதன் பின்னணியில் என்ன, ஏதும் பெரிய சூழ்ச்சியா அல்லது என்ன செய்ய போகின்றார்கள், அது என்ன திட்டம் என்பது இப்பொழுது பலரும் கேட்க தொடங்கியிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில். காரணம், இன்று 2026 ஆண்டு. இது 2029 தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தல். எப்படி பார்த்தாலும் ஒரு 3-3.5 வருடங்கள் இருக்கின்றது. மக்கள் ஆட்சி, மக்கள் அதிகாரத்தால், மக்களுடைய வாக்குகளினால் அடுத்த ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் 2029 வரை காத்திருக்க வேண்டும். ஆனால் மஹிந்த ராஜபக்ச என்ன சொல்கிறார்? எங்களிடம் ஒரு பெரிய திட்டம் இருக்கின்றது, மிக விரைவில் ஒரு மாற்றம் வரப்போகின்றதாக அறிவிக்கின்றார். இது ஏதும் சூழ்ச்சியா அல்லது என்ன, மீண்டும் ஏதேனும் ஒரு பூகம்பங்கள் வெடிக்க போகின்றதா நாட்டில் என்பதை போல பல கேள்விகள் இந்த சமூக வலைத்தளத்திலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இந்த கருத்து வெளியானதற்கு பிறகு பலரும் கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். நாங்கள் முதலில் இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது, ஆரம்பிக்கப்பட்டது, யார் யார் வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது நாங்கள் பார்த்துவிட்டு தொடர்ந்தும் பேசலாம். मंगलो पुरिसा सबो सुमनो सुमनो धीरो रेवतो रतिवर्धनो शोभितो गुण संपन्नो अनोमदस्सी जनुत्तमो पदुमो संपन्नो गौतमो सख्य पुंगो ते संसजीलेन कांतिमिच्छ बलेन च ते पितं अनुरक्षन्तु आरोग्येन सुखेन जाति பௌத்த மத வழிபாடுகளுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது. அதன் போது தான் என்றுமே ராஜபக்ஷர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற, தற்போதைய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகின்ற ஒரு தேரரைகளுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் அந்த இடத்தில் ஒரு அரசியல் ரீதியான கருத்தை முன்வைக்கிறார். எப்படி என்றால், அவர்தான் முதல் அவரை பற்றி கூற வேண்டும். அவர்தான் இத்த கந்தே சத்தாதிச தேரர். அவர் தான் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். विश्वास करना है गोडक संस्कृतियों गोडक देना विश्वास करनो नेकत्तोन्ने संस्कृतियोन्ने आगमोन्ने हाउदुरोन्ने කියලා එහෙම විශ්වාස කරන අය ගොඩක් ඉන්නවා. හැබැයි මේ විශ්වාසයන් පවතින්නේ ටික කාලයක් තමයි. හැබැයි සමහර තැන්වලදී සමහර මිත්‍යා දෘෂ්ටිකයන් හිතන්න පුළුවන් මේවා අනවශ්‍යයි කියලා. එහෙම හිතන තාක්කල් රටකට හරියන්නේ නැහැ.
சிலர் இருக்கின்றார்கள். அந்த தேரர் சொல்கின்ற கதை என்னவென்றால், சில பேர் இருக்கின்றார்கள், மதம் தேவையில்லை, கலாச்சாரம் தேவையில்லை, ஆமதுர்கள் அதாவது தேரர்கள் தேவையில்லை என்று எண்ணி அந்த சிந்தனையில் வாழக்கூடிய சிலர் இருக்கின்றார்களாம். ஆனால் அவர்களுக்கு தொடர்ந்தும் அப்படி சிந்திக்க முடியாதாம். அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்காதாம் அவர்களுக்கு. மாறாக தோல்வியைத்தான் அவர்கள் தழுவுவார்கள் என்று தேரர் குறிப்பிடுகிறார். கடந்த காலங்களில் இருந்த மன்னர்கள், ஆட்சியாளர்கள் எப்படி இந்த மத ரீதியான, கலாச்சார ரீதியான தேரர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தி எப்படி அவர்கள் செயற்பட்டார்களோ அந்த எல்லாம் பார்த்து தற்போதைய ஆட்சியாளர்கள் தங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா, அவற்றை பார்த்து பழகிக்கொள்ள வேண்டும் என்று தேரர் குறிப்பிடுகிறார். නැතුව තමන්ම පමණයි මේකේ පාලකයා කියලා හිතාගෙන වැඩ කරන්න ගියොත් කවදාවත් හරියන්නේ නැහැ. ඒක නිසා මේ රටට වරදින්නේ එහෙම වුණා. தாம் மாத்திரம்தான் ஆட்சியாளர் என்று நினைத்து கொண்டு இந்த நாட்டில் இருந்து விடக்கூடாதாம். அப்படி நினைத்தால்தான் அது வேலையற்றதாகி போய்விடுமாம், அது தோல்வியில் முடியுமாம் என்று இத்தகந்தே தேரர் குறிப்பிட்டு இருக்கிறார். அடுத்ததாகத்தான் நாமல் ராஜபக்சனுடைய உரையை சற்று நாங்கள் பார்ப்போம். உரை என்றால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தை நாங்கள் பார்க்கலாம். දැන් අපි බලන් ඉන්නවා ඇමතිවරයා, ජනාධිපතිවරයා, ප්‍රමුඛ කැබිනට් මණ්ඩලයේ මේ වක්කීම් බාර ගන්නවද? එහෙම නැත්නම් ඔවුන්ගේ උපදෙස් ක්‍රියාත්මක කරපු නිලධාරීන් පිට මේකක් දාලා ඒ නිලධාරීන් අස් කළා දානවා. இந்த இடத்தில் தான் அவரிடம் கேட்கப்படுகிறது கேள்வி. மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலக்கப்பட்டார். அதே போல ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணைகளை செய்வதற்கு. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கப்படுகிறது. அப்பொழுது தான் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார், இனித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும், அமைச்சர், ஜனாதிபதி, கேபினட் அமைச்சர்கள் இந்த தவறை ஒப்புக்கொள்கிறார்களா, இந்த பொறுப்பை ஏற்பார்களா, அல்லது இவர்களுடைய கட்டளையை ஏற்று செயற்பட்ட அரசு அதிகாரிகள் மீது பழியை போட்டுவிட்டு இவர்கள் தப்பிக்க பார்ப்பார்களா என்பதை நாங்கள் இனித்தான் பார்க்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். එහෙම නැත්නම් ඔවුන්ගේ උපදෙස් ක්‍රියාත්මක කරපු නිලධාරීන් පිට මේකක් දාලා ඒ නිලධාරීන් අස් කළා දානවා. ඉතින් වරදක් වෙලා තියෙනවා පැහැදිලි. දැන් අපි බලන් ඉන්නවා මේ ආණ්ඩුවේ නීතිමය ක්‍රියාමාර්ග ගන්නවා. පොලිස්පතිවරයා මාලිමාවේ පොලිස්පතිවරයාද, එහෙම නැත්නම් ශ්‍රී ලංකා පොලිසියේ පොලිස්පතිවරයා නීතිමය ක්‍රියාමාර්ග හරිම අස් කළා දානවා. ඉතින් වරදක් වෙලා තියෙනවා පැහැදිලි. දැන් අපි බලන් ඉන්නවා මේ ආණ්ඩුවේ නීතිමය ක්‍රියාමාර්ග ගන්නවා. இப்போ நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார், தவறொன்று இடம்பெற்றிருக்கின்றது தெளிவாக தெரிகிறது தானே. ஆகவே இனித்தான் எங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்துக்குள்ளே இதற்கான விசாரணை சரியாக இடம்பெற்று தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இலங்கை போலீஸ் திணைக்களம், அதாவது போலீஸ் மா அதிபர், அவர் மாலிமாவ கட்சியின் போலீஸ் மா அதிபரா அல்லது இலங்கையின் போலீஸ் மா அதிபரா என்பதை இனி நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்ற விதத்தில் அவர் தெரிவிக்கின்றார். පොලිස්පතිවරයා මාලිමාවේ පොලිස්පතිවරයාද, එහෙම නැත්නම් ශ්‍රී ලංකා පොලිසියේ පොලිස්පතිවරයාද කියලා අපි බලාගෙන ඉන්නවා. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த ஒரு 6 மாத காலப்பகுதிக்குள் விசாரணைகள் நிறைவடைந்து அந்த விசாரணை அறிக்கையை ஜனாதிபதியினுடைய கைக்கு சமர்ப்பிக்க வேண்டியது அந்த ஆணைக்குழுவின் கட்டாயமாக இருக்கின்றது. இதற்கிடையில் இந்த விசாரணைகளுக்கு எந்த விதமான இடையூறும் இருந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அமைச்சர் குமார ஜெயக்கொடியும் செயலாளரும் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்து ஒரு கடிதத்தினை ஜனாதிபதிக்கு கொடுக்கிறார்கள். அது என்னத்தான் அவர்கள் பதவி விலகுவதாக சொல்லி அந்த கடிதத்தை கொடுக்கப்பட்டாலும் இது நிச்சயமாக பதவியிலிருந்து விலகுங்கள் என்று ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது கட்சியின் உயர்மட்டம் ஜனாதிபதி தானே, அடுத்து அங்கிட்டு டில்வின் செல்வா அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஆலோசனையில் இவர்கள் பதவியிலிருந்து விலகி இருக்கலாம். அதான் நடந்திருக்க வேண்டும் நிச்சயமாக, இல்லை என்றால் இது நடந்திருக்காது. அவர்கள் கொடுத்த ஒரு அழுத்தம் அல்லது அவர்கள் கொடுத்த சொன்னதற்கமைய, அந்த கட்டளைக்கு அமைய அமைச்சர் குமார ஜெயக்கொடி அந்த பதவியிலிருந்து விலகுவதாக ஒரு கடிதத்தினை சமர்ப்பித்திருக்கலாம். இதுதான் பிரதான காரணமாக இருக்கிறது. விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கு எங்குமே குறித்த அமைச்சர் தான் இந்த குற்றச்சாட்டில் நேரடி தொடர்பு, செயலாளர் நேரடி தொடர்பு, பெரிய ஒரு மோசடி இடம்பெற்றிருக்கின்றது, அதற்கு இவர்கள் தான் பொறுப்பு என்று விசாரணை ஆணைக்குழுவோ நீதிமன்றமோ, இன்னும் நீதிமன்றத்திற்கே இந்த விஷயம் செல்லவில்லை, விசாரணை ஆணைக்குழுவில் தான் விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக நாமல் ராஜபக்ச என்ன சொல்கிறார், தவறு நடைபெற்றிருக்கிறது எங்களுக்கு தெரிகிறது, தெளிவாகிறது, ஆகவே உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று. இல்லை, தவறு அப்படி முடியாது, பக்கச்சார்பாக யாருக்கும் செயற்பட முடியாது. அதன் காரணமாகத்தான் விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெறுகிறது. 6 மாதம் நிறைவடையும் போது தெரியும். 2009 விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்பொழுது தெரியும் பழைய
கதைகள் எல்லாம் வெளியே வரும், நடந்திருக்கின்ற மோசடிகள் எல்லாம் அம்பலமாகும், சம்பந்தப்பட்ட பலர் உள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம், குமார ஜெயக்கொடி உட்பட. குமார ஜெயக்கொடியும் இதில் நிரூபிக்கப்பட்டால், அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக அவரும் உள்ளே செல்வார். அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது, பின்வாங்குதல்களும் இருக்காது. ஆனால் பல பேர் இதில் சிக்கப் போகிறார்கள் என்பது உறுதி. ஆனால் நாமல் ராஜபக்ச என்ன சொல்கிறார், 2009 இல்ல, இந்த தற்போதைய அமைச்சர் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. அவரிடம் இன்னொரு கேள்வி கேட்கப்படுகின்றது. 2009 இந்த நிலக்கரி மோசடி சம்பந்தமாக தேடுவதற்கு விசாரணை ஆணைக்குழுவுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடக்கும் என்று அவர் கூறுகிறார். நாமல் ராஜபக்ச சொல்கிறார், 2009 அல்ல 88, 89ஆம் ஆண்டுகளிலிருந்து இந்த விசாரணையை தேட வேண்டும் என்று. சம்பந்தமே ஒரு பொருத்தமற்ற ஒரு கதையாகத்தான் இருக்கின்றது. ஜேவிபியினருடைய கலவர கால பகுதியை தான் அவர் குறிப்பிடுகிறார், திட்ட தெளிவாக தெரிகிறது. இப்போ பார்த்தாலும் நாமல் ராஜபக்ச இருக்கின்ற ஒரே விடயம் கலவர அந்த ஆண்டுகள், அந்த கலவர காலங்கள், காலப்பகுதி தான் அவருடைய கருத்தில் அடிக்கடி எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அப்போதைய ஆட்சியாளர்களும் மோசடி செய்திருந்தால் அது அப்போதைய ஆட்சியாளர்களுக்கு தான் பொறுப்பு, ரைட்? ஆனால் இவர் குறிப்பிடுகிறார், ஏதோ ஜேவிபியினர் அன்று நிலக்கரியை கொண்டு வந்ததை போல அவர் என்ன குறிப்பிடுகிறார், 88, 89ஆம் காலப்பகுதியிலிருந்து இந்த நிலக்கரி மோசடி சம்பந்தமாக தேடினால் நல்லம் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். அடுத்து தான் மிக முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்கப்படுகிறது. நாளையுடன் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள் நிறைவடைகின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை. அப்பொழுது நாமல் ராஜபக்ச கூறுகிறார், ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்தை இன்று இந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக அரசியல் மயமாக்கியுள்ளது, அதை வைத்துதான் அரசியல் செய்கின்றது என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். அவரிடம் மீண்டும் அந்த கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். ஏப்ரல், அதாவது 2019 ஏப்ரல் 11ஆம் தேதி தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்பதாக, அதாவது 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி தான் இந்த மிலைத்தனமான தாக்குதல் இடம்பெறுகிறது. அதற்கு 10 நாட்களுக்கு முன்பதாக, அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி கோட்டாபே ராஜபக்ச அறிவிக்கின்றார், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிட தயாராகி இருக்கின்றேன் என்று நோமலாக அறிவிக்கின்றார். இந்த தாக்குதல் இடம்பெற்றது ஏப்ரல் 21ஆம் தேதி 2019 ஏப்ரல் 21 தாக்குதல் இடம்பெறுகிறது. அதற்கு பிறகு தான் உத்தியோகபூர்வமாக, அப்படி பயப்படாமல் அஞ்சாமல் தைரியமாக கோட்டாபே ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சனுடைய தரப்பினர் சொல்கிறார்கள், பாதுகாப்பு இல்லை, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், பார்த்தீர்களா, இப்படியாப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருக்கிறீர்கள், இதற்குத்தான் நாங்கள் முதலை படுத்து சொன்னோம், கேட்டீர்களா? எங்கே இந்தியாவில் செந்தில் பாலாஜி சொல்வதை போலத்தான் அப்போது ராஜபக்ச தரப்பினர் குறிப்பிட்டார்கள், தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், தேசிய பாதுகாப்பை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக வேண்டும். இந்த ஈஸ்டர் தாக்குதலில் உண்மையாகவே நடந்தது என்ன, உயிரிழந்தவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த ஈஸ்டர் தாக்குதலை பிரதானமாக வைத்துத்தான் ராஜபக்சர்களுடைய அன்றைய அந்த தேர்தல் களம் அவர்கள் முற்றுமுழுதாக தயார்படுத்தினார்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கு கோட்டாபே ராஜபக்ச இந்த ஈஸ்டர் தாக்குதலை பிரதானமாக கையில் வைத்து கொடுத்தான் அவருடைய முழு அரசியல் பயணமும் இடம்பெற்றது. அதை வைத்து அந்த கத்தோலிக்க திருச்சபை கொழும்பு உயர்மறை மாவட்ட பேரவையிலே அன்று முதல் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கின்ற அர்த்தர் சிறில் காமினியாக இருக்கலாம், கர்தினால் மேல்கமஞ்சி தாண்டகையாக இருக்கலாம், இவர்கள் எல்லாமே குறிப்பிட்டது என்ன, உயிரிழந்தவர்களின் சடலங்களுக்கு மேலே ஆட்சி அதிகாரத்தை பிடித்தவர்கள் என்று யாரை சுட்டி காட்டினார்கள்? இவர்களைத்தான். அதை வைத்து செய்த அரசியல் தான். இவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் கூட செல்லவில்லை, மக்களால் துரத்தி அடித்து விரட்டப்பட்டார்கள். அப்படி ஒரு சாபம். அதை வைத்து செய்த அரசியல் தான் அது. ஆனால் இன்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார் என்ன, இன்று இந்த அரசாங்கம் இந்த ஈஸ்டர் அட்டாக்கை, ஈஸ்டர் தாக்குதலை அரசியலாக்கி கொண்டிருக்கிறதாக. எது விதமான அரசியலும் இல்லை. திருச்சபையை சொல்லியிருக்கிறது, கத்தோலிக்க திருச்சபை குறிப்பிட்டிருக்கின்றது, விசாரணைகள் சரியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, அதை குழப்பும் விதத்திலே தான் பலர் தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள், பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்று. அந்த தரப்பு தான் இந்த தரப்பு, வேறு யாரும் இல்லை.
நாம் குறிப்பிடுகிறார்கள். சுரேஷ் சலைவை கைது செய்திருக்கிறார்கள், விசாரிக்கின்றார்கள். சுரேஷ் சலைவை கைது செய்தது இவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. சுரேஷ் சலைவை கைது செய்ததும் பிள்ளையானை கைது செய்ததும் பெரிய பிரச்சனை இவர்களுக்கு. தொடர்ந்து பல எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருபவர்கள் தான் இந்த தரப்பினர். அதுதான் இன்றும் சொல்கிறார். சுரேஷ் சலைவை கைது செய்து விசாரிக்கிறார்கள். விசாரிப்பவர்கள் யார்? நிலக்கரி மோசடியை மறைத்தவர்கள் தான் இன்று இதையும் விசாரிக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார். පාස්කෘත ප්‍රහාරය සම්බන්ධයෙන් අපෙන් අහනවට වඩා ඔබතුමාගේ ප්‍රශ්නයක් අහන්න ඕනේ JVP එකෙන්. හරි ඉබ්‍රහීම්ගෙන් අහන්න කියලා ඒ පුතාලා දෙන්න එහෙම කරේ. அந்த இடத்தில் மற்றொரு விடயத்தை தெரிவிக்கிறார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து நீங்கள் எங்களிடம் கேட்பதில் எந்த விதமான பயனும் இல்லை. நீங்கள் கேட்க வேண்டும் JVP-இடமும். காரணம் இப்ராஹிம் என்றவர் JVP-யின் தேசிய பட்டியலிலே பார்லிமெண்டத்திற்கு இருந்த ஒருவராக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேசிய பட்டியலில். ஆனால் அவர் தான் இதற்கு தொடர்பு. அவர்களுடைய இரு மகன்மாரும் இரு தாக்குதல்தாரிகள். அது உண்மைத்தான். அதில் எந்த விதமான பின்வாங்கலும் இல்லை. சரியான விடயம், அது உண்மைத்தான். ஆனால் கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் தான் இப்ராஹிமுக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று விடுதலை செய்யப்படுகிறார், பிணையில் அனுப்பப்படுகின்றார். அப்படி ஒரு சம்பவம் இருக்கின்றது. அப்படி என்றால் நாங்கள் மீண்டும் கேட்க வேண்டும், ஏன் அவர் நீதிமன்றத்தினால் வெளியே அனுப்பப்பட்டார் என்று. அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. වඩා ඔබතුමාගේ ප්‍රශ්නයක් අහන්න ඕනේ JVP එකෙන්. හරි ඉබ්‍රහීම්ගෙන් අහන්න කියලා ඒ පුතාලා දෙන්න එහෙම කරේ. ඉතින් තමන්ගේ පක්ෂයට වියදම් කරපු කෙනා ආරක්ෂා කළා. ඔහුගේ දේපොළ නිදහස් කළා දීලා. මේ කුවච්චන කට්ටියට මේක ඇඟිලි දික් කරලා හරියන්නේ නැහැ. මේ දිනේ ගැනත් පොඩ කතා කරන සමහර කියනවා එක්සත් ජාතික පක්ෂයයි සමගි ජන බලවේගය එකට එකතු වෙලා මේ රැළිය පවත්වනවලු. ඔබතුමාලා මොකද කරන්නේ? ஆகவே நாமல் ராஜபக்சனுடைய கதை எப்படி என்றால், இவர்கள் யாருமே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அல்ல. JVP தான் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். குறிப்பாக இப்ராஹிம் உட்பட தரப்பினர் அவர்கள் தான் கட்சிக்கு நிதி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே தன்னுடைய பிள்ளைகள் மகன்மார் 2 பேருமே இதில் பிரதான தாக்குதல்தாரிகள். அவர்கள் ஏன் மஹிந்த ராஜபக்சவுக்காக இந்த வேலையை செய்தார்களா அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக செய்தார்கள் என்பதை இப்ராஹிம் அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி நாமலிடம் கேட்கப்படுகிறது. மே தினம் சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த முறை மே தினம் இவர்களால் கொண்டாடப்பட மாட்டாது. காரணம், அன்றைய தினம் மே தினம் ஒரு பிரதானமான போயா தினமாக அமைவதால் அன்றைய தினம் சில்லெடுக்க போவதாக, அதாவது உண்ணாவிரதம் இருந்து ஒரு விரதம் இருந்து விரதம் இருக்க போவதாக, ஒரு ஆன்மீக நாளாக அந்த நாளை அனுஷ்டிக்க போவதாகத்தான் நாமல் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. පෙරත් අපි පක්ෂ දේශපාලන මණ්ඩලයෙන් අපි තීන්දුවක් ගත්ත මෙවර පොය දිනයක් ඉන්න මේ දිනේ අපි වෙනදා රැලියක් ආකාරයෙන් සමරන්නේ නැහැ කියන කාරණේ. අපි ටීවී ළඟරත්න මැතිතුමාගේ පිළිරු ඉදිරිපිට මේ දිනේ කම්කරුවන් වෙනුවෙන් වෙන්වුණු දිනයක් බවට පත් කරනවා. ලංකාවේ ආගමික සිද්ධාස්ථානවල කම්කරුවන්ට ආශිර්වාද කරලා ආගමික කතාවක් පවත්වන්න අපි කටයුතු කරනවා. කොහොමද ජනගත අලුත් අවුරුද්ද නම් අපිට නම් දැයි තවත් පවත්වන්න අපි කටයුතු කරනවා. ரைட், அப்படித்தான் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த முறை SLPP தரப்பினர், நாமல் ராஜபக்ச தரப்பினர் எல்லாம் வெள்ளை உடை அணிந்து வடக்கு ஸ்தலங்கள் விகாரைகளுக்கு சென்று விரதம் இருந்து அந்த புண்ணிய விடயங்களில் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் சோசியல் மீடியாவில் இருக்கின்ற கதையோ வேறு. இவர்களுக்கு கட்சியை செய்வதற்கு ஆதரவாளர்கள் இல்லை. இவர்கள் ஒரு மீட்டிங் வைத்தால் செல்வதற்கு கூட்டி வருவதற்கு ஆட்கள் இல்லை. மக்கள் இல்லை. மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு கட்சி எப்படி ஒரு பேரணியை நடத்தும் என்று சோசியல் மீடியாவிலே பல இடங்களில் எங்களுக்கு பேசுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்றுதான் சொல்லப்படுகிறது. மக்கள் ஆதரவு இல்லாமல் எப்படி பேரணி நடத்துவது, எங்கிருந்து அழைத்து வருவது, எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை என்பதால் இம்முறை பேரணி நடத்தப்பட மாட்டாது என்பதை போலத்தான் சமூக வலைத்தளங்களிலே பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். அடுத்துதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். பார்க்கலாம் என்ன கேள்வி என்ன பதில் என்று. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட விடயம் இப்பொழுதுதான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பார்க்கலாம். அவருடைய முதலாவது கேள்வி கேட்கப்படுகின்றது, முன்னாள் ஜனாதிபதி அவர்களே, சித்திரை புத்தாண்டு எப்படி என்று மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகிறார். எங்களுக்கு என்றால் எந்த விதமான குறையும் இல்லை, வெற்றிகரமாக நாங்கள் புது வருடத்தை கொண்டாடினோம் என்று தெரிவித்தார். ஆனால் அவர் மற்றதாக குறிப்பிடுகிறார், அரசாங்கத்திற்கு எப்படி இருந்தது என்று தெரியவில்லை, அது சம்பந்தமாக சொல்லக்கூடியதாக இல்லை என்று தெரிவிக்கிறார்.
හැඟීමක් ඇති වුණේ නැහැ. මොකද මේ ජීවන වියදම වැඩි වෙලා ප්‍රශ්න ගොඩක් මැදිනේ. மக்கள் சம்பந்தமாக மக்கள் எப்படி சித்திரை புத்தாண்டை கொண்டாடினார்கள் என்று ஊடகவியலாளர்கள் மஹிந்த ராஜபக்சவிடம் கேட்டபொழுது மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகிறார், மக்கள் இந்த முறை சித்திரை புத்தாண்டை கொண்டாடவில்லை, அவர்களால் கொண்டாட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது, வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கின்றது, ஆகவே எங்குமே மக்கள் கொண்டாடியதை பார்க்கவில்லை என்று மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். முதலில் குறிப்பிட்டார், அவர்கள் வெற்றிகரமாக இந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடியதாக குறிப்பிட்டார். நாங்களும் பார்த்தோம், எல்லா சோசியல் மீடியாவிலும் வைரலாக இருந்தது அன்றைய தினம் இவர்கள் கொண்டாடிய விதம், குடும்பமாக இணைந்து. ஆனால் நாட்டு மக்கள் கொண்டாடவில்லை, அதிலேயே ஒரு தவறு இருக்கின்றது. முன்னாள் ஆட்சியாளர்கள் நீங்கள், அப்பொழுது நாட்டு மக்கள் கொண்டாடாமல் இருக்கும் போது நீங்கள் மாத்திரம் ஏன் கொண்டாடினீர்கள், எப்படி கொண்டாடினீர்கள், உங்களுக்கு மட்டும் எப்படி அந்த வாய்ப்பு கிடைத்தது என்று சமூக வலைத்தளங்களில் அதற்கும் பல கேள்விகள் இருக்கின்றது. பலர் கேட்கின்றார்கள், நாங்கள் கொண்டாடாவிட்டால் நீங்கள் மாத்திரம் எப்படி கொண்டாடினீர்கள், நீங்களும் இந்த நாட்டில் தானே இருக்கின்றீர்கள், உங்களுக்கு மாத்திரம் எப்படி அந்த வாய்ப்பு கிடைத்தது, கடந்த காலங்களில் சேர்த்து கொண்ட பணமா என்றும் பலர் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அடுத்த கேள்விதான் பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. புது வருடத்தில் என்ன திட்டம் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் என்று கேட்டதும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகிறார், பெரிய ஒரு திட்டம் இருக்கின்றது, பலே அல்லியுமே, அதாவது அதிகாரத்தை பிடிப்பதற்கு எங்களிடம் ஒரு பெரிய திட்டம் இருக்கின்றதாக குறிப்பிடுகிறார். அது என்ன திட்டம் என்பதுதான் இன்று பெரும் பிரச்சனை உருவாக்கி இருக்கிறது. என்ன திட்டமாக இருக்கும், அது சூழ்ச்சியாக இருக்குமா அல்லது என்னவாக இருக்கும் என்று பலர் கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள். ඔය දවසක අපිට මෛත්‍රී කියන්න බෑ. අපි ඒක කියන්නේ නැහැ. පින්කම් නාලාවක් කරනවා නේද? අපි සිල් ගන්නවා. ඒ කියන්නේ හරියට නැතුව අවසාන වශයෙන් මේ අලුත් අවුරුද්දේ වෙනසක් වේද දේශපාලන වශයෙන්? අවුරුද්දේ වෙනසක් වේද කියන්න බෑ. ඉතින් හැබැයි වෙනසක් වෙනවා. අනිවාර්යයෙන්. අපි සූදානම්. ரைட், அடுத்ததாகத்தான் கேட்கப்படுகின்றது மே தினம் சம்பந்தமாக. அவர் குறிப்பிட்டார், மே தினம் செய்வதற்கு எந்த விதமான திட்டங்களும் இல்லை, நாங்கள் மத வழிபாடுகளில் ஈடுபட போகின்றோம், அது ஒரு போயா தினம் என்பதால் நாங்கள் மத ரீதியான வழிபாடுகள் புண்ணிய விடயங்களில் ஈடுபட போகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே மே 1ஆம் தேதி கட்சிகள் இருக்கின்ற அரசு தரப்பாக இருக்கலாம், ஆளும் கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சிகளாக இருக்கலாம், அவர்களுக்கென்று மே தின திட்டங்களை வகுத்து அதற்கு அடிப்படையில் செய்வார்கள் என்று நினைக்கின்றோம். ஆனால் ராஜபக்ச தரப்பினர், SLPP கட்சியினர் வெள்ளை ஆடை அணிந்து விகாரைகளுக்கு சென்று புண்ணிய விடயங்களில் ஈடுபடுவதை எங்களுக்கு மே 1ஆம் தேதி பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்றைய தினம் பார்க்கலாம் என்ன மாதிரியான புண்ணிய விடயங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று. அதே போல அவர் குறிப்பிட்டார், பொது வருடத்தில் மாற்றம் வருமா இல்லையா என்று தெரியாது, ஆனால் விரைவில் ஒரு மாற்றம் வரும் என்று குறிப்பிடுகிறார். அதே போலத்தான் சொல்கிறார், ஒரு பெரிய திட்டம் இருப்பதாக, இந்த ஆட்சி அதிகாரத்தை பலத்தை பிடிப்பதற்கு. அது என்னவாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள், பார்க்கலாம். இன்றைய இந்த SLPP கட்சியினருடைய கருத்துக்களை நாங்கள் பிரதானமாக நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் பார்த்தோம். நாமல் ராஜபக்ச பார்லமெண்ட் உறுப்பினர், அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இந்த கருத்துக்கள் சம்பந்தமாக உங்களுடைய சிந்தனைக்கு என்னென்ன விடயங்கள் தோன்றுகிறது என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்தீர்கள். ஒளிப்பதிவாளர் லிசியருடன் நான் டில்ஷான். நன்றி, வணக்கம்.